ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஜெபபீடம் என்ற தலைப்பிலே விசேஷமாக கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை போன வாரம் நாம் தியானிக்க தொடங்கினோம். நாளில் மறுபடியும் அதில் தொடர கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். நாம் போன வாரம் தியானித்த சில காரியங்களை சற்று நாம் ரிவைஸ் பண்ணுறது மாத்திரமல்ல, அதில் சில காரியங்களும் நம்ம தொட்டு விட்டு மறுபடியும் இந்த நாளில் செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். அது போன வாரம் செய்தியாக மட்டுமல்ல, அது இன்றைய நாளினுடைய செய்தியும் கூட. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது? ஜெபம் என்றது தேவனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை உண்டு பண்ணுகிறது. கனெக்ஷன் பிட்வீன் காட் அண்ட் அஸ். ஆமென். இதுதான் ஜெபம். ஆண்டவரோடு கூட நம்ம உறவில் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? அது இணைக்கப்படுகிறோம். ஆமென், இணைக்கப்படுகிறோம். அப்போது இந்த ஜெப பீடம் என்பது கர்த்தரோடு கூட இணைகிற ஒரு இடம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் அது லிட்ரலி பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. நம்ம புதிய உடன்படிக்கையிலே அது ஒரு ஆவிக்குரிய நிலையை காட்டுகிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற எது ஜெபபீடம் என்றால், நம்ம எங்கே ஆண்டவரோடு ஜெபிக்க தொடங்குகிறோமோ, உட்காருகிறோமோ, இல்லை முட்டி போடுகிறோமோ, அது என்னது? அதுதான் பீடம். ஆமென். அந்த பீடத்திற்கு நாம் எப்படி போக வேண்டும் என்ற சில வழிமுறைகளை போன வாரம் நாம் பார்த்தோம். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் அதை தொடர்ச்சியாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். இப்போ பலிபீடத்தில் அந்த நாட்களிலே என்னென்ன பலிகள் பலியிடப்பட்டது என்றால், காளை மாடுல காளை ஆண் மாடு காளை பலியிடப்பட்டது சர்வாங்க தகன பலியாக. அப்புறம் பசு பலியிடப்படும். காளை அல்லது பசு ரெண்டும் பலியிடப்படும். அப்புறம் ஆடு, செம்மறி ஆடுலேயும் ஆண் அல்லது பெண், வெள்ளாடுலேயும் ஆண் அல்லது பெண், இதான மிருகங்கள் பலியிடப்படும். அப்புறம் என்னன்னு சொன்னால் காட்டு புறா, அப்புறம் புறா குஞ்சுகள், அதையும் என்ன செய்யப்படும்? பலியிடப்படுகிறது வழக்கம். இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டில் யாத்திரை ஆகமம் கடைசியில் அப்புறம் லேவியர் ஆகமத்தில் இது ஆரம்பிக்கும். இதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் நம்ம செய்கிறது இல்லை. ஆமென். இதெல்லாம் நம்ம செய்கிறது இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்து இந்த பலியாக என்ன செய்து விட்டார்? தம்மை பலியாகவே கொடுத்து விட்டார். பலிகள் நிறைவேறிவிட்டது. அல்லேலூயா. இப்போ இன்று நம்ம என்னவாக, போன வாரம் நம்ம ஒரு காரியத்தை சொன்னேன். இயேசு கிறிஸ்து வேதத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக காணப்பட்டார் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தை நாம் பார்க்க முடியும். ஆமென். அது மாத்திரமல்லாமல் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவரே என்றும் அறிமுகப்படுத்துகிறார். அப்ப ரோமர் 8:29 சொல்லுகிறபடி நாம் கிறிஸ்துவனுடைய சாயல் உடையவர்களாக மாற வேண்டும் என்றால், வேதத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி அடிக்கப்பட்ட வண்ணமாய் ஒரு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தது போல நமக்கும் அந்த அழைப்பு உண்டு. ஆக நம்முடைய வாழ்க்கையில இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை போய் சிலுவையில போய் மரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக நம்மிடம் இருக்கிறதை நாம் பலியாக கொடுக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாடிலே சில வழிமுறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 3 காரியங்களை நாம் இதனால் தியானிக்க போகிறோம். அதில் முதலாவது எபிரியர் 13, எபிரியருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 15வது வசனம். எபிரியர் 13:15 வசனம். Hebrew chapter 13 verse 15. படிங்க, யாராவது படிங்க.
என்னது? ஸ்தோத்திர பலி. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள். அல்லேலூயா. நம்முடைய உதடு கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய பலி. இந்த உதடுகளிலிருந்து புறப்படுகிற துதி, நம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் புதிய உடன்படிக்கையிலே கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு வழிமுறை. அன்று எப்படி மாடை எப்படி செய்யணும், அது துண்டம் போடணும், அதோடைய குடல்கள் அது மாடு அதோடைய துண்டு போட்ட உடம்பு ஒரு பக்கம், தலை தோல் ஒரு பக்கம், அப்புறம் தனியாக குடல், தொடை, இதெல்லாம் கழுவணுமா. உள்ளது கழுவணும் எழுதலை, இங்கே கழுவணுன்னு போட்டிருக்குது. அது பிற்பாடு இதுவும் அக்னியில் கட்டைகள் மேலே இது அடுக்கப்பட வேண்டும் என்று போட்டிருக்குது. வழிமுறைகள் போட்டிருக்கு இல்லையா? அப்போ இங்க புதிய ஏற்பாட்டிலையும் என்னது வழிமுறைகள் உண்டு. என்ன? நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் துதி எப்பொழுது செய்யப்பட வேண்டும் என்றால் தினந்தோறும் செய்யப்பட வேண்டும். தினந்தோறும் பலி செய்யப்பட்டது. அப்போ புதிய ஏற்பாட்டில் இந்த துதி எப்பொழுது இருக்க வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பொழுதா? ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். ஆமென். துதி ஒரு பலி. அநேக பாடல்களிலே இந்த வார்த்தை வருது வழக்கு. விசேஷமாக ஃபார் த புக்மன்ஸ் பாட்டில் நன்றி பலி, துதி பலி என்று அநேக இடத்துல வரும். ஹல்லேலூயா. ஆக முதலாவது நம் ஆண்டவருக்கு பலியாக ஏறெடுக்க வேண்டும் என்றால் இந்த துதிக்கிறது முக்கியம். அப்போ ஆண்டவரை துதிக்கிறது தான் ஜெபபீடம். அதை எப்படி நாம் துதிக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தைகளை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவருக்கு பிடித்த மாதிரி தான் நாம் அவரை துதிக்க முடியும், துதிக்க வேண்டும். நம்ம இதை முந்தின வாரம் பார்த்தோம் போல, கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம அவரை துதிக்க வேண்டும், நமக்கு பிடிச்ச மாதிரி அல்ல. சரியா? இப்போ மலேசியா தேசத்தில் அரண்மனை இருக்கிறது, ராஜாலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி பேச முடியாது. படிச்சிருக்கிறோம் தானே, அதெல்லாம் சூடு போட்டாலும் நமக்கு அது புரியாது. அந்த வார்த்தை என்னது, தேத்தா பேத்தாலாம் வரும். அம்போன் துவான்கு, வேற என்னது, தேத்தா பாத்தே பாத்தே, சில்க் சட்டை எல்லாம் வரும். வேற எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ ராஜாட்ட பேசுறதுக்கு? சொல்லுங்க. இப்போ யாரும் நம்ம போனதில்லை, அப்படி தானே? இப்போ அரண்மனைக்கு போகணும்னா கூட இந்த ஃபோட்டோகிராஃபி லைனில் இருக்கும்போது நான் போனதில்லை. ஒரு ஃபோட்டோகிராஃபர் போனால் கூட அவங்க சொப்பை போட்டு தான் போகணும். அங்கே உள்ள ஆஃபிஷியல் அந்த டத்தோ ஷேப், அது பர்த்டே எல்லாம் படம் பிடிக்கும்போது அவங்க வந்து அங்கே ரிக்வயர்மெண்ட் தி மஸ்ட் ஃபாலோ. ஈவன் த ஃபோட்டோகிராஃபர்ஸ் சொங்கை போட்டுட்டு தான் போகணும். ஏன் போயிருக்கிறீங்களா? போனதில்லை? இல்லை போட மாட்டேன். நான் போட்டிருக்கிறேன் ஒரு முறை. ஸ்கூலில், செகண்டரி ஸ்கூலில் ஒரு நாடகம் நடிக்கும் போது பாஜு பிளாஜு போட்டு ஒரு சொக்கம் போட்டு ஒரு சீன் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது எனக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, சிங் போனோம்னா எப்படி டபன்? நல்ல நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க, ஆனால் பதில் நான் கொடுக்க முடியும். சரி, அப்போ என்ன சொல்ல வருகிறேன், ஒரு உலகப்பிரமான ராஜாவிடம் போய் பார்க்கும் பொழுதே இந்த இந்த காரியம் இருக்கிறது என்று சொன்னால், பரலோக ராஜாவை துதிக்கும் பொழுது வேதத்தில் இருக்கிற வார்த்தையோடு அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். ஆமென். இந்த அங்கீகரிப்பு என்ற வார்த்தை நம்ம லேவியர் ஆகமத்தில் பார்க்க முடியும். நம்ம திருப்பி பார்ப்போம். லேவியர் முதல் அதிகாரம் 3வது வசனம். லேவியர் ஆகமம், Leviticus chapter 1 verse 3.
எடுத்தவங்க வாசிங்க. நான் மூன்றும் ம் 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 ஓகே, போதும். அங்கீகரிக்க வேண்டுமா? கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் வழிமுறைகளை கொடுக்கிறார். இப்போ கர்த்தர் தன்னை அங்கீகரிக்கிறது எந்த இடம்? பலிபீடம். அங்கு வந்துன்னு போட்டிருக்குது. அவன் என்ன செய்யணுமா? காளையை அங்கு கொண்டு வந்து கர்த்தரின் விருப்பம்படி அங்கே வரணும். காளை இருக்குதுங்க, எனக்கு ஒரு காளை இருக்குது, நான் பலியிட போகிறேன், வெட்ட போகிறேன், வெட்டிட்டு அதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் அது கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆமென். அப்போ கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா அவர் விரும்புகிறபடி, அவர் சொல்றபடி தான் அது இருக்க வேண்டும். அப்போ இந்த துதியும் நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் அங்கீகரிக்கிற, கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், அவர் மகத்துவங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த மகத்துவங்களை சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் அதை சுகர்ந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அது இப்போ சுகர்ந்த வாசனைனா என்னது? அது இது உணவை, அதாவது அந்த பலியிடப்படுகிறது, பலியிலிருந்து எழும்புகிற அந்த அந்த வாசனையை, அப்போ அது உணவை சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்குது தானே, உணவை சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ ஆண்டவரை நம்ம விளங்கி கொள்ளணும், அந்த கான்செப்டை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் என்னன்னா, ஆண்டவரை ஒரு இது இது இதெல்லாம் அர்த்தம். ஆனால் அந்த கான்செப்டை ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். எப்படி என்றால், எனக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுங்க என்று நான் சொல்லி உணவுக்கான அனைத்தையும் நானே கொடுத்து இதை கொண்டு நீங்கள் சமைத்து கொடுங்கள், நீங்களா எதையும் அதிலே போடாதீர்கள் என்று சொல்லி நானே கொடுத்து நானே பெற்றுக்கொள்கிறேன். இதுதான் ஆண்டவர் செய்கிறார். என்னது? அவரே என்ன செய்கிறார்? அவரே எழுதி வைத்திருக்கிறார் தனது மகத்துவத்தை. நாம் அதை உணர்ந்து படித்து அதை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். இப்போ ஆரோனுடைய குமாரர் 2 பேர் என்ன செய்தாங்க? அக்கினி, அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு வந்தார்கள். இந்த பலிபீடத்திற்கான அக்கினி இருக்கு இல்லையா, அந்த அக்கினி வெளியே ஒரு நெருப்பு எரிஞ்சு கொண்டு இருக்குது. அங்கேருந்து அந்த நெருப்பு எடுத்துட்டு வந்து இந்த பலிபீடத்தில் போட்டாங்க. ஆண்டவர் அவரை கொன்று போட்டார். ஆமென். வெளியிலிருந்து கர்த்தர் அங்கீகரிக்காத வார்த்தைகள் நம்முடைய துதியிலே இருக்கக்கூடாது. ஆகையினால்தான் அநேக ஊழியக்காரர்கள் நம்ம சபையிலும் சரி நாமும் சொல்லியிருக்கிறோம், நம்ம பாடுற பாடல்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக முக்கியம். ஆமென், அல்லேலூயா. ஆக துதி எப்படி துதி வேண்டும், துதி எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிமுறையும் வேதத்திலிருந்து வார்த்தைகள் எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அது உதட்டினால் உச்சரிக்கிறது மாத்திரமல்ல, அது நம் உள்ளத்திலிருந்து எழும்புகிறதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னொரு பலியை நாம் பார்ப்போம். இன்னொரு பலி ரோமர் 12:1. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1 வசனம். ஆங்கிலத்தில் 2ஆம் வசனத்தில் வரும்னு நினைக்கிறேன். ரோமர் 12 வசனம் 1, ஆங்கிலத்திலே 2 வசனம் 2. ஆமென், அல்லேலூயா. ஆங்கிலத்தில் verse 2ல தானே இருக்குது, 1ல தான் இருக்கா? சில வெர்ஷனில் வந்து verse 2ல இருக்கும். அது சரியா? என்னது?
உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். பரிசுத்தமாய் கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். சரீரத்தில் நம்முடைய பார்வை, நம்முடைய செவி, நம்முடைய நாவு, நம்முடைய கரங்கள், அதனால தான் இந்த பச்சை குத்துறதெல்லாம் வேதத்தில் அங்கீகரிக்கப்படலை. சரியா? இது அவருடையது, நம்முடையது இல்லை. நம்ம இதை கொண்டு போகிறது இல்லை. இது ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர்கிட்ட திருப்பி போகிறது. ஆமென். கர்த்தருடையது. இந்த சரீரமானது கர்த்தருடைய ஆகிய புதிய ஏற்பாட்டிலே இதுக்கான மகத்துவம் வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. இது கர்த்தருடைய ஆலயம். கர்த்தர் இதுவரை நம்முடைய சரீரத்தில் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னிப்பாராக. ஆமென். நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, சரீரத்தில் செய்த குற்றம் இது தினந்தோறும் செய்ய வேண்டும். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆகையினாலே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்னது? தினந்தோறும் நம்முடைய இந்த சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மிக முக்கியம். மூன்றாவது நாம் ஏறெடுக்க வேண்டிய பலி என்னவென்றால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 17வது வசனம். பிலிப்பியர் 2:17. ஓகே, போதும் சார், தேங்க்ஸ். உங்கள் விசுவாசமான பலி, ஆங்கிலத்தில் அப்படி தான் போட்டிருக்கு, sacrifice of faith. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோம் இல்லையா? இது ஒரு பலி. இது ஒரு என்னது? இது ஒரு பலி. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால், அந்த கிருபாதார பலி 1 யோவான் 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற இந்த கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து அனைத்து பலிகளையாகவும் நிறைவேற்றி விட்டார் என்றால், இந்த விசுவாசம் வேதம் சொல்லுகிறது, தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே அவர் அந்த பலியான விசுவாசத்தை நமக்குள்ளாக வைக்கிறார். ஆக நம்ம விசுவாசம், நம்ம இருக்கிற விசுவாசமே ஒரு பலியா. ஆமென். இப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? பலியை ஏறெடுக்க வேண்டிய வழிமுறைகளை கொடுக்கிறார். அந்த பலி என்னன்னா, ஒரு மிருகம், அது ஆடோ மாடோ புறாவாக இருந்தாலும் அது பிழையற்றதா இருக்கணும், நோயற்றதாக இருக்கணும், ஊனமற்றதாக இருக்கணும், சுத்தமானதாக இருக்க வேண்டும். சரியா? ஆக இந்த விசுவாசம் ஒரு பலி என்றால், இந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? இந்த விசுவாசத்தில் குறை இருக்கக்கூடாது. இந்த விசுவாசத்தில் என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம், அதெல்லாம் அதோடைய குறைபாடு இருக்கக்கூடாது. அதில் நோய் இருக்கக்கூடாது. நோய், ஒரு மனுஷனுக்கு நோய் எப்படி இருக்குதுன்னா, அவன் தினந்தோறும் நோய் படுறதில்லை. அப்படி தானே பொதுவாக சொல்கிறேன், ஹெல்த்தி பர்சனாக தினந்தோறும் நோய் படுறதில்லை. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஏதாச்சும் வந்துடும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சளி பிடிச்சிக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை என்ன செஞ்சிடும், காய்ச்சல் வந்துடும். நான் ஏன் அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, எனக்கு அப்படி இருந்தது. எனக்கு முன்னாடி ஒரு 15 வருடத்துக்கு முன்பதாக எனக்கு இப்படி இருந்தது. மாதம் எனக்கு காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும். அப்போது என்னுடைய நண்பர் டாக்டர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இந்த இம்யூன் சிஸ்டம் இப்படி இருக்கிறதுனால 2 சப்ளிமெண்ட்ரி அவர் தொடர்ந்து சாப்பிட சொன்னார்.
நான் ஒரு 3 வருடத்துக்கு மேலே அதை சாப்பிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வருடத்துக்கு ஒரு முறை இந்த டிசம்பரில் மட்டும் ஒரு காய்ச்சல் வந்துடும். அது ஏன்னு தெரில, நல்லது தான். அப்படி ஒரு தடவை நமக்கு நோய் வரணுமா, சயின்ஸ் சொல்கிறாங்க, மெடிக்கல் சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும், ஒரு முறையாவது நோய் வந்தால் தான் அந்த இம்யூன் சிஸ்டம் புதுப்பிக்கப்படுமா. சரியா? காய்ச்சல் வந்தால் உடனே அதை துரத்திடாதீங்க, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். காய்ச்சல் வந்துச்சுன்னா காய்ச்சல் இல்லை மேட்ரு, சரீரத்தில் வேறு ஏதோ ஒன்று நடக்குது. அதை நம்மளுடைய டெம்பரேச்சர் அது கொஞ்சம் சரி பார்க்குது. எனக்கு அது டீட்டெயில் தெரியல, ஏன்னா நான் படிக்கலை. சரியா? அது இப்போ என்கிட்ட எலக்ட்ரிக்கலை பற்றி கேட்டிங்கன்னா நான் சொல்ல முடியும், பைபிளை கட்டி கேட்டிங்கன்னா சொல்ல முடியும், தெரிஞ்ச சொல்கிறேன். ஏன்னா காய்ச்சல் வந்துச்சுன்னா அவசரப்பட்டு அதை உடனே அமைக்கணும்னு சொல்லிட்டு மருந்தை போட்டு அமைக்கிறாதீங்க. கொஞ்சம் நேரம் அது சூடு ஏறணும், ஏன்னா அதோட வேலையை செய்கிறது. சரியா? அதனால் இவர் மருந்தை நம்பாத பாஸ்டர் என்று முத்திரை போட வேணாம். இது மருத்துவம், நானும் மருந்துலாம் சாப்பிடுவேன். சரியா? சரி, இப்போ என்ன சொல்கிறேன்னா, எப்பயாச்சும் அடிக்கடி காய்ச்சல் வந்துடும்ல. இப்போது விசுவாசத்தில் சில பேருக்கு இப்படி இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம ஊழியர் செய்கிற நம்மளே அவங்க பேசுகிற விசுவாசத்தை பார்த்து நம்ம மேலே நமக்கு சந்தேகம் வந்துடும். நான் இவ்வளோ வீக்காக இருக்கேனா அப்படி பேசுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்க இருக்கிற இடம் தெரியாது, ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவாங்க. விசுவாசம் எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்கணும். ஏன்னா அது ஒரு பலி. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். 30 வருஷமா நான் சபைக்கு வரேங்க, இன்னும் எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கல. என்னங்க உங்க கேள்வி? காயின் திருமணம் பண்ணது யார்? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்லை, இன்னும் இருக்குது சில கேள்வி சில பேருக்கு. 30 வருஷம் ஆயிட்டு யாரோ ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த சந்ததி நமக்கு வேண்டாம், அது வேற லைன். அந்த லைனில் தான் காயின் திருமணம் பண்ணதுல தான் பாவம் எப்படி பெருகினது என்று அங்கே லிஸ்டே வருது. சரியா? அப்போ நம்ம அதுக்கப்புறம் சேத்து லைன்லேருந்து வந்து அதுக்கப்புறம் நோவாலேருந்து 3 பிள்ளைங்க லைனில் தான் நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிறோம். அவர் காயின் யாரை கல்யாணம் பண்ணி இருந்தாலும் சரி, அந்த தலைமுறை இப்போ இல்லை. வெள்ளத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. they are no more. அதனால we don't really care about what. அது முக்கியமாக இருந்தால் ஆண்டு எழுதி வச்சிருப்பார். ஏன் அதில் எழுதலைன்னு சொன்னால் அது நம்முடைய விசுவாசத்துக்கு முக்கியம் அல்லாதது. ஆனால் அந்த மாதிரி கேள்விகள் பைபிள் அநேக கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளை நம்ம விசுவாசத்தில் போடும் பொழுது விசுவாசம் ஆட்டங்கள். ஆக விசுவாசத்தை நம்ம எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால், எப்படி காணிக்கைக்கு கொண்டு வருகிற ஒரு மிருகத்தை அவங்க எப்படி ஆராய்ந்து பார்ப்பாங்களோ. நீங்கள் சும்மா யூடியூப்பில் தட்டி பாருங்க. இந்த யூதர்கள் லேவியர்கள் சில மூவிஸாக இருக்கலாம் அல்லது டாக்குமெண்ட்ரிக்கு வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த மிருகத்தை அவங்க செக் பண்ணுவாங்க, இப்படி பழுதற்றதாக இருக்கா, ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். கர்த்தர் கேரெடுக்கிற பலி. அப்போ இந்த விசுவாசத்தை நாம் எப்படி பாதுகாத்து நம்ம தினந்தோறும் we must check. நான் சரியாக இருக்கிறேன்னா, நான் சரியா, என்னோட விசுவாசம் சரியானதை விசுவாசிக்கிறதா? அல்லேலூயா. ஆக இந்த 3 பலிகளை குறித்து இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினது கர்த்தர் ஸ்தோத்திரம். சரியா? இதை கர்த்தர் சிலுவையிலே நிறைவேற்றினார். ஆக இயேசுக்கு இந்த 3மே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது என்னது? முதலாவது என்ன சொன்னேன்? துதி பலி பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரமானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசமானதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற பலி பரிசுத்தமானது. ஆகினால இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஏறெடுக்கிற பலி பரிசுத்தம் என்பது நமக்கு எப்படி தெரியும் என்றால், அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் லேவியர் 2வது அதிகாரம், லேவியர் 2 3வது வசனம் தான். ஆனால் 1லேருந்து 3 வரை வாசிக்கலாம். லேவியர் 2வது அதிகாரம் 1லேருந்து 3.
மகா பரிசுத்தமானது. கர்த்தருக்கு ஏறெடுக்கிற பலி அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட உள்ளது எல்லாத்தையும், பழைய ஏற்பாட்டில் உங்கள்கிட்ட உள்ளது அனைத்தையும் கொண்டுட்டு வாங்க, அனைத்தையும் பலியிடுங்கன்னு சொல்லலை. உங்கள்கிட்ட உள்ளதில் சிறந்ததாய் தேர்ந்தெடுத்து பழுதற்றதாய் தேர்ந்தெடுத்து, அப்படின்னா என்ன, பழுதற்றதும் உண்டு, பழுது உள்ளதும் உண்டு, பழுது அற்றதும் உண்டு. அதில் நீங்கள் சரியாய் தேர்ந்தெடுத்து சரியாய் எடுத்துட்டு வந்து சரியாய் பலி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆப்ஷன் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முடிந்தால் அல்லது ஒரு பகுதியை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று நோ ஆப்ஷன். புதிய ஏற்பாட்டிலே முழுமை, நம்முடைய துதி முழுமையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியம், சரீரம் முழுமையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் மற்ற விசுவாசங்கள் உள்ளே இங்கேயும் அங்கேயும் வச்சு திணிச்சுக்க இருக்க முடியாது. இயேசுவையும் நம்புகிறேன், இதையும் நம்புகிறேன், அது பரிசுத்த குலைச்சல். ஆமென். நான் இயேசுவையும் நம்புகிறேன். நான் முன்னாடி இங்கே கத்தோலிக் சர்ச்சில் இருந்தேங்க, அங்கே நடக்கிற ஃபீஸ்ட்டுக்கும் அதெல்லாம் அங்கேருந்து வந்தேன். வருஷத்தில் ஒரு முறை தானே, கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன், முடியாது. முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆன்மா கர்த்தராகிய தேவனை நீ நேசிப்பாயாக. கர்த்தர் புதிய ஏற்பாடில் டாக்ஸ் அபவுட் ஹோல்னஸ். பழைய ஏற்பாடுலாம் உங்களுக்கு, புதிய ஏற்பாடு தான் கிருபையின் காலம் சொன்னால், பழைய ஏற்பாடுலாம் உங்களுக்கு கிருபை கிடச்சிச்சு. ஆண்டு எல்லாத்தையும் கேட்கல. பலி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிருபை கொடுக்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, உங்களுக்கு வசதி இல்லைன்னா நீங்கள் ஒரு புறா கொண்டுடுவாங்கன்றார். எல்லாத்து மேலேயும் அந்த பாரத்தை கர்த்தர் சுமத்தவில்லை. புதிய ஏற்பாடில் நோ ஆப்ஷன். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு சொன்னால் நம்முடைய விசுவாசம் எல்லாருக்கும் சரிதான். ஒரு இடத்துல ஆண்டவர் அவர் கொடுத்துருக்கிறார், விசுவாசின் அளவை கொடுத்துருக்கிறார், ஆனால் அது முழுமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவோம். இப்போ எப்படி முழுமையை ஆண்டவருக்கு எப்படி நான் கொடுப்பது, இது சாத்தியமா? கர்த்தருக்கு நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும்னு சொன்னால், உதாரணத்திற்கு இந்த ரெட் ஐஃபா இருக்கு இல்லையா, சிவப்பு கிடாரி. சிவப்பு கிடாரி இது கர்த்தருக்கென்று, அதாவது சுத்திகரிப்புக்கென்று பலியிடப்பட வேண்டும், அது வெட்டப்பட வேண்டும் என்றால், அல்லது அந்த ஷஃபார் ஊதுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த எக்காலம் ஊதுவாங்க இல்லையா, ஷஃபார் ஊதுவாங்க இல்லையா, அது ஒரு ஆட்டுடைய ஆடமானா ஆடு தான் நினைக்கிறேன், ஒரு ஆட்டுடைய கொம்பு. எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? இங்கே கூட இருக்கு, உள்ளுக்கு ரூமில் இருக்குது, சரியா? அது அந்த ஷஃபார் ஊதப்படுகிற கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்படுகிற இந்த ஷஃபார் எல்லா ஆடுகளிடமிருந்து எடுக்க முடியாது. அந்த ஆடு எப்படின்னா, அது பிறந்ததிலிருந்து இதுக்கென்று அது தனியாக வளர்க்கப்பட வேண்டும், தனியாக வளர்க்கப்பட வேண்டும். மற்ற ஆடுகளுக்கும் அந்த கொம்பு உண்டு, ஆனால் அந்த கொம்பு அதோடைய ஆடோடைய கொம்பை வெட்டிட்டு அதை கர்த்தருடைய சந்நிதியில் பயன்படுத்த முடியாது, சரியா? அப்ப என்றால் எப்படி இந்த விசுவாசத்தை, இந்த கனமான இந்த நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம கடைபிடிப்பது?
இது லேசான விஷயம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஓ நான் என் சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கிறதும், என்னோட விசுவாசத்தை பரிசுத்தமாக வச்சுக்கிறதும், என்னுடைய துதி பலிகளை நான் பரிசுத்தமாக ஏறெடுப்பதற்கும் என்னால் முடியும்? எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும்? கடினமானது கிறிஸ்து பிரியமானவர்களே, இது கடினமானது. ஆகையினாலே இதை எப்படி சாத்தியம் என்றால், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக, அதாவது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையின் மூலியமாக பரிசுத்த ஆவியின் துணையோடு இதை நாம் செய்ய வாய்ப்பு உண்டு. நம்மளால முடியாது, ஆனால் இது தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவராஜ்யத்துக்குள்ள யார் பிரவேசிப்பா அப்படின்னு சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்திலே நுழைவது எவ்வளோ கடினம்னா, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை காட்டிலும் பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்கள் நுழையிறது கடினம் என்று சொல்லும் பொழுது சீஷர்கள் கேட்குறான், அப்போ இது எப்படி சாத்தியம் என்றால், பிதாவுடைய தேவனாலே தான் அது சாத்தியம். கர்த்தராலே தான் இது நம்ம செய்ய முடியும். நம்ம சொந்த காலத்தில் செய்ய முடியாது. சரியா? மறந்துடாதீங்க, நம்ம இன்னும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் தான் போயிட்டு இருக்கோம். சரியா? இது அங்கே தான் கொண்டுட்டு போகிறது. அப்போ ஆக இந்த காரியம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது? முழுமையை கொடுக்கணும். முழுமையை நாமாய் கொடுக்க முடியாது. கர்த்தர் இதை உதவ வேண்டும், கர்த்தர் இதில் குறுக்கிட வேண்டும் என்பதற்காக மத்தேயு 6:9 நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 6:9 உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற ஜெபத்திலே இருக்கிற அர்த்தம் என்னவென்றால், இதோ நான் ஏறெடுக்கிற பலி, ஜீவ பலி, என்னுடைய சரீர பலி, என்னுடைய துதி பலி, என்னுடைய விசுவாச பலியானது பரிசுத்தப்பட வேண்டும். இதில் இருக்கிற உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். ஆனால் இதை மேலோட்டமா சொன்னோம்னா எப்படின்னா, அது பொதுவாக அதை நம்ம அப்படியே படிச்சுட்டு போகும்பொழுது எப்படி அதோட அமைப்பு இருக்குது என்றால், ஏதோ கர்த்தர் பரிசுத்தமா இருக்கணும்னா நம்ம இந்த ஜெபத்தை செஞ்சாதான் அவர் பரிசுத்தமா இருப்பார். இல்லை அப்படித்தானே வருது? உடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. அவர் என்றும் பரிசுத்தர். அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தர் என்றால், வாங்க ஐசாயா 6:1-5 படிங்க. ஐசாயா 6:1-5. அவருடைய தெய்வத்துவம், அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர், அவர் எப்படியாப்பட்ட மகத்துவர் என்ற விவரம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஐசாயா 6:1-5. ஹல்லேலூயா. படிங்கண்ணே, தொடர்ந்து படிங்க.
ஆமென். அவர் எவ்வளவு பரிசுத்தர் என்றால், அவர் சமூகத்தில் நிற்கிற கேருபீன்கள், சேராபீன்கள், அதாவது வானதூதர்கள் எப்படி செய்கிறாங்களா, 6 சட்டைகள் இருக்குதான், 6 ரெக்கைகள் இருக்குதான். அது 2 ரெக்கை அந்த வானதூதரை முகத்தை மூடிக்குதான், இன்னும் 2 ரெக்கை உடலை மூடிக்குதான், இன்னும் 2 ரெக்கையில பறக்கிறாங்களாம். அப்பனா கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு முன்னுக்கு வானதூதரே நிற்க முடியல, அவர்களே மூடிக்கிறார்கள். அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று சொல்லவில்லை வேதம். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஈடாக வேறு ஒன்றும் இல்லை. அது இவந்தோ யாரு, அவருடைய சேராபீன்கள்ன்றது இந்த வானதூதர்களுடைய ஐராக்கியில சேராபீன்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில் உள்ளவங்க. அவங்களே கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக நிற்க முடியாத ஒரு நிலை. அவ்வளவு பரிசுத்தர். அப்ப அந்த பரிசுத்தர் நம்ம ஜெபத்தினால ஆண்டவரே நாம பரிசுத்தம், we are not worthy. ஹல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தமானவர். கவனமாக கேட்போம். அவ்வளவு பரிசுத்தமானவர் இந்த உலகத்திலே தன்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம், ஒரு பாத்திரம் என்னவென்றால் நீங்களும் நானும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பரிசுத்தர். அந்த சுத்தத்தை நம்ம சில வீட்டுக்கு பார்ப்போம், புதுசாக போயிடும். ஏதோ ஒரு வீட்டுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம புதுசாக போகும் பொழுது பார்க்கும் பொழுதே வீடு சுத்தமாக இருக்கிறது தெரியும். சரியா? சுத்தம் என்பது நம்ம போயிட்டு அதெல்லாம் தடவி பார்த்து சுத்தமாக இருக்குது அப்படின்னு பார்க்க தேவையில்லை. பார்த்தாலே சுத்தமாக இருக்குன்னு தெரியும். ஒரு மனிதனும் சுத்தமாக பார்த்தாலே தெரியும் சுத்தமாக இருக்கிறான். ஆவியை பகுத்தறிவுகிற வரம் இருக்குது இல்லையா? இந்த வரத்தில் கிரியை செய்கிறவங்க ஒரு நபரை பார்க்கும் பொழுதே அவர்களுடைய ஆவிக்குரிய நிலை அவர்களுக்கு தெரியும். அது ஆவிக்குரிய வரம். அவருடைய ஜீவம் எப்படி இருக்கிறது. சில பேர், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், யாரையும் நியாயத்து இருக்கல, கர்த்தருடைய கிஃப்ட் வேலை செய்து இதை நம்ம வாஞ்சிக்கும் பொழுது இதை ஏன் ஆண்டவர் கொடுப்பார்னு சொன்னால் நம்ம ஜெபிப்பதற்காக. சில பேர், விசேஷமாக சில பெண்கள் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆனால் என் கண்களை பார்க்கும்போது அசிங்கமாக இருப்பாங்க. pretty girls, but when we see ரொம்ப அருவருப்பாக இருப்பாங்க. எப்படின்னா அந்த உள்ளான கேரக்டர் அசுத்தமானது. சரியா? இதை ஏன் ஆண்டு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, நாட் டு கண்டெம் them, அவங்கள நாய் திருப்பதுக்கோ இல்லை, அவங்க மேலே ஒரு பாரம், அவங்களுக்காக ஜெபிச்சு, அவங்களுக்காக அவர்களோட சுவிசேஷத்தை அறிவித்து, அவர்களுடைய வாழ்க்கையும் மாறத்தக்க, அவர்கள் குற்றமும் மன்னிக்கப்பட கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். சரியா? இதுதான் இது ஒரு உண்மை நிலை. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறதுனாலே அந்த பரிசுத்தத்தை ஏதோ மறைவாக கர்த்தர் வைக்க விரும்பாமல் அந்த பரிசுத்தத்தை இந்த உலகம் காண வேண்டும் என்பதற்கு அவர் பயன்படுத்துகிறது யார் என்றால் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆக இந்த ஜெபத்திலே நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? கர்த்தாவே, இதோ என்னுடைய வாழ்க்கை, நான் என்னை சார்ந்த காரியங்கள் கர்த்தருடைய பரிசுத்தத்தை பிரதிபலிப்பதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அது நான் என் வாயிலே சொல்லுகிறேன். ஆக இந்த ஜெபத்தை சொல்லுகிற விதமானது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. பொய்யான அறிக்கை நாம் செய்யக்கூடாது. ஜெபத்தில் போய் உட்காரும் பொழுது முதலாவது பரலமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற வார்த்தை, இந்த பிதா என்றது தமிழில் போட்டாங்க. இப்போ நம்ம யாரும் அப்பா பார்த்து பிதாவே என்று கூப்பிடல. யாரும் கூப்பிட்றீங்களா? பிதாவே, இன்னைக்கு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரோமா? ஒளிவியா சொல்கிறீங்களா? பிதாவே, எனக்கு இன்னைக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க பிதாவே. யாரும் பயன்படுத்துறது இல்லை. அப்பானே கூப்பிட்றது இல்லை.
அப்புறம் எங்க பிதா? டேடி. வேற வேற நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? பா. சரியா? அப்போ தமிழ்ல போட்டாங்க. ஆனா இதோடைய கிரேக்க சொல் அல்லது எபிரேய சொல்ல பார்த்தோம் என்று சொன்னால் இது நடைமுறையில் இருக்கிற ஒரு வார்த்தை, அப்பா. அப்பான்றது அவர் எங்கேயோ தூரமா இருக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, கூட இருக்கிறவர். சரியா? ஆமென். ஆக இது என்னது? முதலாவது நம்முடைய ரட்சிப்பு, நம்ம பெற்ற இந்த உரிமை, இதெல்லாம் சொல்லிட்டு, ஆமா நீங்க என்னை ரட்சிங்க, நீங்க என்னை ரட்சித்துட்டீங்க, நான் இப்ப பிள்ளையா மாறிட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இப்ப அடுத்து என்னன்னு சொன்னா, இது எனக்கு பத்தாது. இந்த ஜெபம் அனுதினம் சொல்ற ஜெபம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்ப நேற்று நான் இந்த ஜெபத்தை செய்தேன். அப்ப இந்த நாள்ல என்ன ஆயிட்டு? நேற்று உள்ள ஜெபம் கேட்கப்படலையா? சரியா இல்லையா? இந்த ஜெபம் அன்றாடம் செய்யற ஜெபம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளில் ஜெபம் பண்ணிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எந்தெல்லாம் நான் உண்மை பிரதிபலிக்கிறனோ, எதெல்லாம் எனக்கு பொறுப்பு இருக்கிறதோ, எது 3 பலிகள் பார்த்தோம் இல்லையா? முழு உடைமை, என்னுடைய துதி, இதுல உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பார். மறுநாள்ல மறுபடியும் அந்த ஜெபத்தை என்ன செய்யும் பொழுது என்ன அர்த்தம்? அவர் முதல் நாள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. இந்த நாள்ல இன்னும் ஒரு படி மேல போகணும், இன்னும் ஒரு படி. 10வது கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை பிரதிபலிக்கிற பரிசுத்தமானது ஒரு நாள்ல நடக்கிற செயல் அல்ல. இட்ஸ் a progress. தினந்தோறும் தினந்தோறும் என்னால் அவருடைய பரிசுத்தம் மகா பரிசுத்தம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் எப்படி என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அது மாறிக்கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. 30 வருஷத்துக்கு முன்னே பார்த்த நபர்கள் 30 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது அதே மாதிரியா இருக்கிறோம்? அப்படியேவா இருக்கிறோம்? சொல்லுங்க. இல்லை தானே? மாற்றம் இருக்குதானே? பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியேவா இருக்கிறோம்? மாற்றம் இருக்குதானே? அதே போல கர்த்தருடைய பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கிற இந்த அவயங்கள், குணாதிசயங்கள்ல தினந்தோறும் மாற்றம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தினந்தோறும் எதெல்லாம் மாற்றம் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பார்வையிலே மாற்றம் இருக்க வேண்டும். நம்முடைய எதற்கு நம்ம காதை எதுக்கு செவி கொடுக்கிறோம் அதுல மாற்றம் இருக்க வேண்டும். அதிலே கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். நம்ம என்ன அறிக்கை என்ன பேசுகிறோம் அதிலே கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய இது என்ன இப்படி பேசுறாங்க இவங்க அப்படின்னு நம்ம ஒரு பேரை கர்த்தருக்கு வாங்கி கொடுத்துடக்கூடாது. பொதுவா பெற்றோர் சொல்றது என்னன்னா, என் பேரை கெடுத்துறாதீங்க. என்னது? என்ன தலை எப்படி ஆட்டுறீங்க? என் பேரை கெடுத்துறாதீங்க. நம்ம பேர் மேலேயே இவ்வளோ அக்கறை இருக்கணும். விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவாதி தேவன் மேலே இருக்கிற அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சில் இருக்கணும், நம்முடைய சிந்தை, நம்முடைய செயலில் இருக்கணும், வேலையில் இருக்கணும், படிப்பில் இருக்கணும், எங்கே இருக்கிறோமோ வியாபாரத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. அது ஒரு நாவினால் செய்கிற ஜெபம் மாத்திரம் அல்ல. என்ன? அது நம்முடைய வாழ்க்கை முறை. நம்ம வாழ்க்கை முறையே ஒரு பலி. ஹல்லேலூயா. வாழ்க்கை முறையே பலியா இருக்கிறதுனால நம்முடைய ஜீவியம் அப்படியாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம், முதல்ல படித்தது லேவியர் 2:1-13. இங்க அந்த வார்த்தை இன்று எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. மறுபடியும் படிங்க. லேவியர் 2:1-3.
ம் ஆமென். இப்போ என்னன்னா அது போஜன பலி. போஜன பலி என்றால் என்னன்னா, அவங்க வந்து ஃபைன் ஃப்ளார் மாவு இருக்கு இல்லையா, மெல்லிய மாவு. மெல்லிய மாவு அது கோதுமை அரிசி ஏதோ ஒன்று, அன்று நாள் கோதுமை தான். அதை அரைத்து அதை மெல்லியாக மெலிசா அப்படியே ஜல்லடை பண்ணி மெல்லிய மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவை என்ன எப்படி கொடுக்கணுமா, தூப வர்க்கம். தூப வர்க்கம் என்றால் அது இன்சென்ஸ் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் இன்சென்ஸ் போட்டிருக்குது. அதை நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். இந்த தூப வர்க்கம் எப்படின்னு நான் டைம் பத்தில் அது கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். தூப வர்க்கம் என்னென்னா என்னென்னமோ பாய்ப்பாங்க போல இருக்கு தூப வர்க்கத்தை செய்வதற்கு. சரியா, ஆண்டவர் சில இடத்துல சொல்லி கொடுத்துருக்கிறாரு என்னென்ன செய்யணும்னு. அந்த தூப வர்க்கத்தை கொஞ்சம் சேர்க்கணும். அப்புறம் என்னது, எண்ணெயை சேர்க்க வேண்டும். இதெல்லாம் கலந்து அதில் இப்போ ஆண்டவர் காணிக்க கொடுக்கணுன்னு மெல்லிய மாவு இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் காணிக்க கொடுக்கணுங்க, எல்லாரும் மெல்லிய மாவு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு எவ்வளவு கொண்டுட்டு வருவீங்க சொல்லுங்க? நீங்க எவ்வளவு கொண்டுட்டு வருவீங்க? அவ்வளோதான். எவ்வளோ கொடுக்க, எந்த அளவு அளக்குறீங்களோ அந்த அளவு உங்களை கலக்கப்படும். அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளோ கொடுப்பீங்க? சும்மா ப்ராக்டிக்கலாக யோசிப்போமே. இன்னைக்கு சேர்ச்சி கொண்டு வரணும், எப்படி கொண்டு வருவோம்? 1 கிலோ. சரி, அதாவது இவ்வளோ வருமா 1 கிலோ? ஓகே, ஒரு போலில் இப்படி போட்டு கொண்டு வருவோம். சரியா? அதில் ஆசாரியன் எவ்வளோ எடுக்கணுமா? ஆசாரியோட பங்கு எவ்வளோ போட்டிருக்குன்னா, ஆசாரியன் இல்லை அந்த பலிக்குன்னு உப்பு கொடுக்கறதுக்கு ஆசாரியன் எவ்வளோ எடுக்கணும்னா 1 கைப்படி நிறைய என்ன போட்டிருக்குது. அப்போனா அவங்க இவ்வளோ கொண்டுட்டு வராங்க. பழைய ஏற்பாடில் நம்மள மாதிரி 1 கிலோங்க, அவங்க 10 கிலோ கொடுக்குறவங்க, நம்ம தான் குறைச்சி கொடுக்குறோம். சரியா? அந்த நாளில் ஆண்டவருக்குன்னு ஆண்டவர் இதை ஏவுவாரம். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும் வசனம் சொல்லுது. விசேஷமாக ஆஸ்தரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது ஆண்டவர் என்ன கேட்குறாரு, அந்த ரத்தாம்பர நூல் கேட்குறாரு, சிவப்பு நிற நூல் கேட்குறாரு, பொண்ணு கேட்குறாரு, வெள்ளி கேட்குறார். இதெல்லாம் கேட்கும் பொழுது வசனம் சொல்லுறது, அவர் யாரோடைய இருதயத்தெல்லாம் ஏவினாரோ, எதுக்கு கொடுக்கறதுக்கு ஏவினாரோ, அவங்க கொடுத்து தேவைக்கு மேலே இருக்குதான் மிச்சம். அப்போ அவங்க ஒரு இவ்வளோ கொண்டுட்டு வராங்கன்னு சொன்னால் அதில் அந்த தகன பலிக்காக எடுக்கப்படுறது ஒரு புடி எரிக்கிறதுக்கு போட்டுருவாங்க. பலி நிறைவேறிச்சா? பலி நிறைவேறிச்சா இல்லையா? இன்னும் நிறைவேறல. ஏன்னா இந்த 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த போஜன பலியில் மீதியாய் இருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். சொன்ன பிறகு கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. என்ன நம்ம கவனிக்க முடிகிறது என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று கொடுக்கிறது இருக்கு இல்லையா, கர்த்தருக்கென்று கொடுக்கிறது பரிசுத்தமானது. நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வசனம் சொல்லுகிறது, அந்த பலி எப்போ பரிசுத்தமானுச்சா, அந்த ஒரு பொடி எடுத்து தகனிக்கிறதுல மாத்திரமல்ல, மிச்சம் ஆசாரியர்களுக்கு போய் சேரும் பொழுது, தேவ ராஜ்யத்துக்கு என்று நம்ம கொடுக்கிறது கர்த்தருக்கு பரிசுத்தம். ஹல்லேலூயா. இவங்களுக்கு தெரியும் இந்த கற்பனைகளை, இந்த கட்டளைகள் எல்லாரும் கேட்கறதுக்கு தான் மோசே எழுத படிக்கிறாரு. அப்போ கொடுக்குறவங்க எப்படி கொடுக்கணும்? ஒரு பொடி அளவு வச்சு கொடுத்தா போதும் தானே, அதை கொடுத்து எடுத்துட்டு தகன பலியா செலுத்திடுவாங்க. ஆனால் ஆண்டவன் நோக்கம் அது இல்லை. தேவராஜ்யத்தில் வேலை செய்யுது. தேவராஜ்யத்தில் ஏகப்பட்ட செலவு இருக்கிறது. அப்ப இந்த செலவுகளை இந்த ஜனங்கள் தாங்க வேண்டும். ஆசாரியர்களுக்கு சொத்து இல்லை, அவங்க வேலை செய்ய முடியாது, அவங்களுக்கு வீடு இல்லை, சொந்தமாக நிலம் இல்லை. அப்ப இவங்க மேல கர்த்தர் அக்கறையாக இருக்கிறார். அப்ப பலியில ஒன்று என்ன, இந்த நம்ம கிறிஸ்துவ விசுவாசம் பலியாக இருக்கிறதுனால
தேவ ராஜ்யத்தில் இருக்கிற செலவுக்கு நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் என்ன? தேவ ராஜ்யத்திலே நாம் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னவா? இது மகா பரிசுத்தமானது என்று பரிசுத்தமானது மட்டும் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார் இது மகா பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. மிக முக்கியமானது. அதுதான் புதிய ஏற்பாடுல, தேவராஜ்யம் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடுல எபிரியர் படிச்ச எபிரியர் 13:15 படிச்சோம் இல்லையா? அதுக்கு மறுபடியும் இப்போ நம்ம எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? இந்த துதியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எபிரியர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். தொடர்ச்சியாக என்ன எழுதிருக்கு பாருங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பலி? நன்மை செய்வதும் தானம் தர்மம் செய்வதிலும் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? அது மகா பரிசுத்தம். ஆமென். ஆக இந்த ஜெபம் செய்கிற கர்த்தர் இந்த ஜெபத்தில் எந்த மாதிரியை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கை முறை கர்த்தருக்கு கொடுக்கிறவர், கர்த்தருக்கு மாத்திரம் அல்ல, ஏழை எளியோருக்கும் அது கர்த்தருக்கு தான் போய் சேருது. ஏழை கடன் கொடுக்கிறவன் தேவன் கடன் கொடுத்து அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறான். ஆமென். நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு தடவை பேசணும். நான் ஒரு ஆலோசனை சொன்னேன். அடாப்ட் அ ஃபேமிலி, ஒரு குடும்பத்தை நீங்கள் தத்தெடுத்து கொண்டு மாதம் அவர்களுடைய தேவைகளை முடிஞ்ச அளவுக்கு 50 உங்களால் கூடுமானால் எவ்வளவு செய்ய முடியுமோ, இது ஒரு பலி, கர்த்தருக்கு ஏறெடுக்கிற பலி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த பலியை செய்யாதபடி, இந்த செய்கையை செய்யாதபடி உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னால் நாம் பொய் சொல்லுகிறோம். கொடுக்கறதெல்லாம் கர்த்தர், நம்ம கொடுக்கறது பரிசுத்தம். கர்த்தர் தான் நம்மளை போஷிக்கிறார். கர்த்தர் அசுத்தத்தை கொடுப்பாரா நமக்கு? ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தை கேட்டா கல்லையா கொடுப்பாரு? இல்லை, அப்பத்தை கேட்டா அப்பத்தை கொடுக்கிற கர்த்தர். ஆக கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கிறது சமம் என்று வேதம் சொல்லுகிறதுனாலே நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்ம தேவ ராஜ்யத்துக்கு விதைக்க வேண்டும், குறைப்பட்டவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். Giving is part of our faith. கொடுக்கிறது ஒரு பொடி தான் பாய்க்க போறாங்க, ஆனா அவங்க கொடுத்தது நிறைய கொடுக்கறாங்க. யாரு? ஆசாரியர்களுக்கு வேணும். ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறார் ரகசியத்தை. அதனால வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். சரி, தொடர்ச்சி நாம் பார்ப்போம். இன்னொன்று, இந்த ஜெபத்தை லூக்கால பார்க்கிறோம். லூக்கால பார்க்கும் பொழுது இதே ஜெபத்தை லூக்கால சொல்லி, அங்கே யாருக்கு? லூக்கால சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ இவங்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது இவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. என்னது? நீங்கள் இந்த ஜனங்களை விசுவாசத்துக்குள்ளாக நடத்தும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஆமென். ஆகினால்தான் நம்ம ஆண்டவர் அறியாத ஜனங்களிடம் பேசும் பொழுது நாம் பரிசுத்தத்தை குறித்து ஜனங்களிடம் பேச வேண்டும். ஏன்னால் உலக மக்களிடம் பரிசுத்தத்தை குறித்து நம்ம பேசலைன்னா வேற யாருமே பேச மாட்டார்கள். நாம பரிசுத்தப்படுவதாக என்றால் என்ன அர்த்தம்?
கர்த்தருடைய பரிசுத்தத்தை ஏந்தி செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தம் உலக ஜனங்களிடம் போய் சேர வேண்டும் என்றால் அது என் மேலும் உங்கள் மேலும் விழுந்த பாரம். இந்த பாரத்தை கர்த்தர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த பரிசுத்தத்தை மற்றவர்கள், இந்த உலக ஜனங்களும் பரிசுத்தப்பட வேண்டும். ஆக உங்களுடைய ஊழியம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உங்களை பார்க்கிற ஜனங்கள் பரிசுத்தத்தை பார்க்க கடவர்கள். இப்போ சிறு பிள்ளைகள் எடுத்துக்குவோம். பிறந்த பிள்ளை இருக்கு இல்லையா? பிறந்த பிள்ளை எது செஞ்சாலும் அது எதையோ பார்த்துட்டு தான் செய்யுது. பார்க்காத ஒன்றே அது செய்யாது. தெரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ பிள்ளைக்கு கோபம் வந்துருச்சு, 2-3 வயசு பிள்ளை கோபத்தில் எதையோ தூக்கி வீசுது. அப்போ அது எங்கேயோ பார்த்துருக்குது, யாரும் செஞ்சுருக்கணும். அப்படி தானே? அதனால தான் சிறு பிள்ளைகள் இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்குறது வெரி கேர்ஃபுல். அங்கே என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இட்ஸ் வெரி 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 கேர்ஃபுல். கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். நான் சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த நிக்கலோடியன்ஸ் என்ற வார்த்தை, அது கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள். அதோடைய மூல மொழியில் போய் பார்த்தோம்னா ஏதோ கர்த்தருக்கு விரோதமான ஒரு சொல் அதில் இருக்கிறதாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிள்ளைங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு. எதை பார்க்குறோமோ அது ஒரு சேனல் இருக்குது, நிக்கலோடியன்ஸ் ஒரு சேனல் இருக்குது இல்லையா? எதை பார்க்குறாங்களோ அதை செய்கிற ஒரு பழக்கம் சிறு பிள்ளைகளுக்கு உண்டு. அது அப்படியே வளர்ச்சியாக வளர வளர தானாக வந்துடும். இப்போ கர்த்தருக்குள்ளாக பிறந்த நாமும் எப்படியாப்பட்டவங்க? சிறு குழந்தைகள் தான். அப்போ நம்ம எதை பார்த்து வளரணுமா? யாரை பார்த்து? ஆண்டவர் பார்க்க முடியுமா? இதை நான் கேட்குறேன், இந்த கான்டெக்ட்ஸில் கேட்குறேன். ஆண்டவர் பார்க்க முடியாது அப்போ நான் சொல்லலை, நான் என்ன கான்டெக்ட்ஸில் சொல்கிறேன். நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எபிரேயர் 13 அதே அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள் நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவர்களுடைய விசுவாசத்தை பின்படுத்துங்கள். அப்படி என்றால் இந்த விசுவாசம் என்பது ஒரு பலி. இப்போ நான் ஒருத்தங்களை விசுவாசம் நடத்துகிறேன் என்று சொன்னால் நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். என்னுடைய கர்த்தருடைய நாமம் என் வாழ்க்கையில் பரிசுத்தப்படுகிறதை அந்த ரட்சிக்கப்பட்ட நபர் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பரிசுத்தப்படத்தக்க அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக 3-4 வார்த்தைகளை கொண்ட இந்த ஜெபத்தினுடைய ஆழம் பெரியது. அது ஒரு ஜெபம் மாத்திரம் அல்ல, அது ஒரு கமிட்மெண்ட். இது நம்ம மேல் விழுந்த கடமை. நம்முடைய வாழ்க்கையை ஜெபமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது என்ன செய்யும்? இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆழம் நம்முடைய சிந்தையை எப்படி கொண்டு செல்லும்? ஆத்ம பாரத்துக்குள்ளாக கொண்டு செல்லும். கர்த்தருடைய சொன்னேன் இல்லையா, இந்த டிசர்மன் உடைய கிஃப்ட், ஆவியை பகுத்தறிகிற கிஃப்ட் இருக்கும் பொழுது சிலருடைய உள்ளான வாழ்க்கையே வெளியே தெரியும். இப்போ இதை ஏன் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா ஒரு பாரத்திற்காக. அவங்களை கண்டு நீ போய் ஒளிந்து கொள்ள, அவங்களுக்கு கிட்ட போகாத, அப்படி அல்ல, அவருக்கு மேல் பாரப்பட அவங்களுக்காக ஜெபிப்பதற்கு. சரியா? அப்போ இந்த பரிசுத்தத்தை நாம் உணர்ந்து பரிசுத்தத்திலே கர்த்தருக்கு நம்ம ஏற்ற பலியாக நாம் இருக்க வேண்டும் என்று பாரம் நமக்குள்ளாக வரும் பொழுது என்ன வரும்? என்ன நடக்கும்? ஆத்ம பாரம் அதிகரிக்கும். ஆமென். ஆத்ம பாரம் அதிகரிக்கும். இப்போ வீடு சுத்தம் பண்ண ஆரம்பிங்களேன். இப்போ வீட்டில் என்னென்ன பகுதிகள் இருக்குது? ஹால் இருக்குது, டைனிங் இருக்கும், அப்புறம் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும், அப்புறம் கிச்சன், அப்புறம் டாய்லெட், அப்புறம் கீழே ஒரு ரூமு, அப்புறம் இன்னொரு ரூம் இருக்கும். அப்படி இருக்கும் தானே?
எப்பொழுதுமே க்ளீன் பண்ணுற ஆள் யாராவது இருக்கிறீங்களா? நான் எப்பொழுதுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வரமாட்டியது கை. எப்பொழுதுமே இல்லை, அதை நான் நம்ப மாட்டேன். எப்பொழுதுமே க்ளீன் பண்ணுற ஒரு ஆள்னா நல்லது. ஓகே, இங்கே நமக்கு ஓகே ரேமன் அப்படி இருப்பாங்க. அவங்க ஒரு கை தட்டி அவரை பலப்படுத்துவோம், உற்சாகம். ஆனால் எப்பயாவது ஒரு தடவை சுத்தம் பண்ணுறவங்க சொல்லுங்க, எப்பயாவது ஒரு தடவை. ஓகே, நன்றி, எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க. என்னன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நான் சொல்லும் போது உங்களுக்கு இருக்கும் பாருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பிக்கல, உண்மையிலேயே மூட் அதை சுத்தம் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல கையை வச்சா அங்கேயோ நிப்பாட்ட மாட்டோம். அது முடிஞ்ச அடுத்து, அது முடிஞ்ச அடுத்து, அது முடிஞ்ச அடுத்து, அது முடிஞ்ச அடுத்து, அப்படி தானே? ஆமென், ஹல்லேலூயா. அப்படி தானே? நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நம்ம பக்கத்துள்ளவங்களையும் நம்ம பரிசுத்தமாக மாற்ற நமக்கு பாரம் வரும். We will deal with people's life. We will start to deal with people's holiness. அவங்களை நாம் பரிசுத்தப்படுத்தணும். நான் இருக்கிறத பத்தாது, நான் மட்டும் அதை அனுபவிக்கல. பரிசுத்தமாக வாழ்றது இஸ் a joy. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுதுன்னா என் வாழ்க்கையில் அது மகிழ்ச்சி, பரலோக மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசி ஒரு வசனம் வாசிச்சு எசேக்கியேல் 36 23வது வசனம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எசேக்கியேல் 36 23. புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்த பண்ணுவேன். யார்கிட்ட சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. கேளுங்க. புறஜாதிகளின் நடுவே, இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகள் நடுவே வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையான என்ன செய்தாராம்? புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும். அவங்க எதை பரிசுத்த குலைச்சலாக்கினாங்க தெரியுங்களா? கர்த்தருடைய நாமத்தை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முறை எதை கெடுத்து போட்டது? கர்த்தருடைய நாமத்தின் பரிசுத்தத்தை. அவர் பரிசுத்த குலைச்சலானாரா? இல்லை. பாருங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தம் பண்ணப்படுவதாக. அப்ப கர்த்தருடைய நாமம் எங்கே உச்சரிக்கப்படும்? பூமியில தான் உச்சரிக்கப்படும். ஏன் அப்படின்னா, இங்க இயேசுன்னு சொன்னாதான் நம்ம அவரை அடையாளம் கொண்டு கொள்ள முடியும். ஏன்னா இங்க நிறைய காம்படிஷன் உண்டு. இங்க கடவுள் சொன்ன இந்த கடவுளை பத்தி நீங்க பேசுறீங்க. so many of என்னது அதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக ஏகப்பட்ட. பரலோகத்தில் அவர் ஒருத்தர் தான். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. இங்க அப்ப என்ன, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக சொன்னா இட் டாக்ஸ் அபவுட் எர்த். அவருடைய நாமம் பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக இந்த நாமத்தை அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவர்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போ தொடர்ந்து படிப்போம். புறஜாதிகள் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டு விட்டது. பாருங்க, தேவனுடைய நாமம்
உலகத்திலே 2000 வருடத்துக்கு முன்பதாக பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டு விட்டது. எப்படி? இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த முறை, அவர்களுடைய செய்கை தேவன் நாமத்தை எந்த அளவுக்கு பரிசுத்த குலைச்சலாக ஆக்கினது என்றால் இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறைந்தார்கள். புரியுதா? அவர்கள் தேவன் நாமத்தை எந்த அளவுக்கு பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அடிக்கத்தக்க அவர்களுடைய செயல்கள் இருந்தது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ என் நாமத்தை நீங்க கெடுத்து போட்டீங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தமாக்குவேன். நீங்க கெடுத்து போட்டீங்க, ஆனா என் நாமத்தை நான் பரிசுத்தமாக்குவேன். எப்படி? அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பனா ஜனங்களுக்குள்ளாகவே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது, ஜனங்களுடைய இருதயம் மாறும் பொழுது, ஜனங்களுடைய சிந்தை மாறும் பொழுது, ஜனங்களுடைய கேரக்டர் மாறும் பொழுது, ஜனங்களுடைய கீவிங் மாறும் பொழுது கர்த்தரோட நாமம் மகிமடையும். கிறிஸ்து பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கையும் எப்படி இருந்தது? கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாகிற உலகத்தாரிடத்தில் வாழ்ந்த நாம், கர்த்தரை என்னையும் உங்களை தெரிந்து கொண்டு, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் பரிசுத்தர் என்று. அது எப்படி முடிகிறது? நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய நாமம் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமாகும் பொழுது, ஆமென், அவரே தெய்வம் என்று உலகம் அறிந்து கொள்ளும். ஆக நம் தேவாதி தேவன், விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் தேவாதி தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு நானும் நீங்களும் பொறுப்பாய் இருக்கிறோம். இது லேசான பொறுப்பு அல்ல. இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆரோனை போல அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை நாம் செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அழைப்பு மகத்தான அழைப்பு, கர்த்தர் நாமத்தை பிரதிபலிக்கிற அழைப்பு. கர்த்தருக்கு நாம் நம்மை என்ன செய்யணும்? ஜீவ பலியாக பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ராஜா, அந்த நாளில் முதற்கண் எங்களுடைய ஜீவிய வாழ்க்கை பயணம் இந்நாள் வரை உம்முடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கின அனைத்து குறைகளையும் குற்றங்களையும் இந்த நாளில் கர்த்தர் தயவாய் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, கர்த்தருடைய நாமம் எங்களுடைய ஜீவியத்தின் மூலியமாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய பொறுப்பிலிருந்து நாங்கள் ஒருவேளை தவறிருந்தோம் என்று சொன்னால், இதனால் கர்த்தர் இந்த வெளிப்பாட்டை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி கர்த்தர் எங்கள் குறைகளையும் குற்றங்களையும் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலிருந்து தகப்பனே, இந்த செய்தியானது வேத வார்த்தை எங்களுக்குள்ளாக வந்த இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் சொல்லுகிறதுனால கர்த்தர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகள் இன்றைய நாளிலிருந்து அநேக கனி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டதாக இந்த நாளிலிருந்து மாறுபடி எங்களுடைய கண், எங்களுடைய பார்வை, எங்களுடைய செவி, எங்களுடைய ஜீவியம், எங்களுடைய இருதயம், எங்களுடைய சிந்தை, எங்களுடைய கரத்தில் கொடுக்கிறது ஏழைகளுக்கு உதவுகிறது என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட பேசின அனைத்து காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆமென் என்றும் நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. இதோ எங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தரே தேவன் என்று அவரை ஏற்றுக்கொள்ளத்தக்க எங்களுடைய ஜீவம் மாறுபடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். உயிருள்ள திருபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத அனைத்து அசுத்தங்களையும் உம்முடைய அக்கினியினாலே சுட்டரித்து உமக்கு ஏற்ற ஜீவ
வழியாக எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய சரீரம், எங்களுடைய துதியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நாம மகிமைப்படத்தக்க வாழ்க்கை கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினால ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென்.